துன்பங்களிலிருந்து விடுபட பற்றை துறக்க வேண்டும் என்பதில்லை, பற்றை பரவலாக்க வேண்டும் என முத்தையா முனிவர் சொன்னார். பற்றை துறந்தவர் சமூகத்தில் இருந்து விலகி காட்டில் அல்லது தனிமையில் தவம் இருப்பார். பற்றை விரித்து கொண்டவர் சமூகத்திலே வாழ்வார். கடவுளை திடமாக நம்புகிறவர் தன் பெற்றார், தன் பிள்ளைகள், தன் சொந்தம் என்று மட்டும் கொண்டிருந்த பற்றை முழு சமூகத்தின் மீதும் விரித்து பரவலாக்கி கொள்வார். தன்மேலும் தன் சொந்தங்கள் மீதும் இருந்த அதே அளவு, அதற்கு சமமான பற்றை முழு சமூகத்தின் மீதும் விரித்து விடுகிறார். கடவுளை சந்தேகம் எதுவும் இல்லாமல் நம்புகிறவன் மட்டுமே பற்றை விரித்து கொள்கிறான். அவன் அச்சப்படுவதில்லை. கடவுள் அருளால் தனக்கு நல்லதே நடக்கும் என திடமாக நம்புவான். சந்தேகப்படுவதில்லை. அவனிடமிருந்து பொய், களவு, சூதுவாது, பொறாமை, முறையினமான காமம் போன்ற அறம் சாராதவை விலகிவிடும். பற்றை துறந்தால்தான் உலகில் துன்பங்களிலிருந்து விடுபட முடியும் என்றில்லை. அன்பே சிவம் என்றாகியவனுக்கு அவன் கொள்ளும் பற்று உலகளவுக்கு விரிந்துவிடும். நான் என்ற அகந்தை மறைந்துவிடும். நான், எனது சொந்தம், எனது சமூகம், எனது நாடு என்ற எண்ணம் மறைந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பற்று உருப்பெற்றுவிடும். இதற்கு கடவுளை திடமாக நம்ப வேண்டும். தன்னிடம் வெளித்தோன்றும் கண்களை திறந்தபோது காண முடியாத கடவுளை ஒருபோதும் பலர் நம்புவதில்லை. ஏதோ ஒரு மூலையில் கடவுள் தொடர்பான சந்தேகம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய பயம் இருந்து கொண்டே இருக்கும். இப்போது அனுபவிக்க வேண்டியதை இப்போதே அனுபவித்து முடிக்க வேண்டும் என்று வாய் நிறைய சொல்லுகின்றவர்களுக்கும் நான் விதைக்கும் வினைதான் எதிர்காலத்தில் என்ன செய்யுமோ என்ற அச்சத்துடனேயே அதனை சொல்லுவார்கள். விதைத்ததைத்தான் அறுவடை செய்யலாம் என தெரிந்தும் முடிவெடுக்க முடியாத குழப்பமான நிலையில் மனம் இருக்கும். மனதுக்கு புரிகிறது, ஆனாலும் திடமான நம்பிக்கை வருவதில்லை. இதனால் அச்சம் இருக்கும். பயம்தான் மன அழுத்தத்துக்கு முக்கியமான காரணம். மன அழுத்தம், அதாவது பிரஷர் தோன்றும். இளமையில் பிரஷர் இல்லாது துள்ளி திரிந்த குழந்தைக்கு முதுமை வர வர அச்சம் தொடர்பான சந்தேகம் விரிவாகிக் கொண்டு வருகின்றது. ஒருவர் ஏன் செத்தார் என்று யாருக்கும் சொல்லாமல் மூச்சை விடவும் மறந்து விடுகிறார். நல்லெண்ணம் இல்லாதவர்களில் சிலர் அவருடைய ஆன்மா நல்லதென பலர் புகழுரையும் கொடுப்பார்கள், முகஸ்துதியும் செய்வார்கள். மாயையால் மறைக்கப்பட்டுள்ள மனத்தின் பண்புகள் அது. கடவுள் திடமாக காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இன்மையே பயத்துக்கு காரணம். கடவுளை ஞானக்கண்களால் மட்டுமே பார்க்க முடியும். அதற்கு பற்றை பரவலாக்கும் பயிற்சி பெற வேண்டும். அனுபவ அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இல்லாவிடில் அனுபவ அறிவு பெற்ற அவதார புருஷர்களின் அனுபவங்களை நம்ப வேண்டும். அவர்கள் சொன்னதை தேவ வாக்காக கொள்ள வேண்டும். அவர்கள் முழுதாக கடவுளை நம்புவது போல நீரும் நம்ப வேண்டும். கடவுளை ஐயமற நம்பியவர்களுக்கு மட்டுமே ஞானக்கண் திறக்கும். தனக்கு ஆறாவது அறிவு, அதாவது ஞானக்கண் உள்ளது என்பதே நம்பாமல் இருக்கும் மனிதன் தன்னை உணர்ந்தபோது மட்டும்தான் தன்னிடம் ஞானக்கண் இருக்கிறது என்பதை உணர்வான். கடவுளையும் கடவுள் செயல்களையும் ஞானக்கண்ணால் மட்டுமே
உணர முடியும். அவனுக்கு மட்டும்தான் நல்லதை விதைத்தால் நல்லதை மட்டும் அறுவடை செய்ய முடியும் என்ற திட நம்பிக்கை வரும். கடவுள் நிச்சயமாக காப்பாற்றுவார் என்ற திடமான நம்பிக்கை இருக்கும். இதனால் அச்ச உணர்வு இல்லாமல் போய்விடும். கடவுளை கண்டேன் என்று மற்ற எவர் கூறினாலும் அது பொய்யாகும். சுயநல எண்ணம் கொண்ட அத்தகைய எவர் சொன்னாலும் பொய்யே ஆகும். சித்து காட்டுதல் என்பது தனக்கான விளம்பரமே. அதில் சுயநல நோக்கம் உள்ளது. உழைப்பதற்கு பல வழிகள் உள்ளன. அதற்கு நல்லறிவுதான் தேவை என்றில்லை. இன்று கோடீஸ்வரர்களாகவும் முதலீட்டாளர்களாகவும் மக்களை ஏமாற்றி பிச்சை எடுத்த பலர் காணப்படுகிறார்கள். அவ்வாறு கொள்ளையடித்த பலரும் காணப்படுகிறார்கள். போதை மருந்துகளை விற்ற பலரும் அவ்வாறு பணம் சம்பாதித்தவர்களாக காணப்படுகிறார்கள். அப்பணத்தை பலருக்கிடையில் பகிரலாம். பொதுமக்களின் நலனுக்காகவே அப்படி செய்ததாகவும் சொல்லலாம். அது எல்லாம் அறம் என கூற முடியாது. துறவிகளையும் தானாக பணம் தேடி வருவதை காண்பீர்கள். ஏராளமான உதவியாளர்கள் பணியாளர்கள் நாடி வருவதையும் காண்பீர்கள். அவர்களும் பெரிய செல்வந்தர்களாகவும் தானம் செய்கிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள். மனிதர் மேல் அன்பை விரிக்க பணம்தான் வேண்டுமென்றில்லை. பல போதையூட்டும் வாய்ச்சொல்லை வளர்த்து கொண்ட போதனையாளர்களும் அதனை நிரூபித்து காட்டியுள்ளார்கள். மனிதர்களால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை. நல்லதையும் செய்யலாம், கெட்டதையும் செய்யலாம். நான் செய்வேன், என்னால் முடியும் என்ற திடமான நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கை கடவுள் மேல் இருந்தால் அச்சமில்லை, அச்சமில்லை, உச்சி மேலே இடி விழுந்தாலும் அச்சமில்லை என்று இருப்பார். இருக்க மாட்டாரா என்று முத்தையா முனிவர் என்னிடம் கேட்டார். கீதா உபதேசத்தை வாசித்த போது ஞானக்கண் திறக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை முத்தையா முனிவர் சொல்வது போல எனக்கு தோன்றுகிறது. அவர் அந்த எல்லாவற்றையும் தொட்டிருப்பது எனக்கு தோன்றுகிறது. இந்த பிறவியில் பெரிய பட்டம் பெறாதவராக இருக்க இந்த அனுபவ அறிவை எப்போது பெற்றார் என எண்ண தோன்றுகிறது. ஆம், அவர் முற்பிறவியில்தான் பெற்றிருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறேன். ஆனால் மெண்டிசாப்பு இப்போது கீதா உபதேசத்தில் இன்னும் சில பகுதிகளை முனிவரின் விளக்கத்துக்கு அமைவாக சேர்த்திருக்கிறேன். உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களும் உன் சொந்தங்களே. ஆனால் இந்த பிறவி சொந்தங்கள் பெற்றார், துணைவர், பிள்ளைகள், சொந்தக்காரர்கள். இவர்களும் ஏனையவர்களும் கடவுள் என்னும் உன் தந்தையின் பிள்ளைகளே. ஆகையால் நீங்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்பது முத்தையா முனிவர் கருத்து. மனித பிறவியில் அவர்களை கடவுளின் பிள்ளைகளாக தன் சகோதரர்களாக கொண்டாலும் இந்த உலக மாயையினால் பிடிக்கப்பட்டுள்ள எல்லோரும் அவரவர் நன்மைகளையே கருத்தில் கொள்வார்கள். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையில் வரும் சண்டைகளும் கவலைகளும் உன் அமைதியை குலைத்துவிடும். சொந்தங்களாக இருந்தாலும் நீ அமைதியாக வாழ வேண்டுமானால் ஒதுங்க வேண்டிய இடத்தில் ஒதுங்க வேண்டும். பிள்ளைகளை தனி குடித்தனத்துக்கு
அனுமதிப்பது உன் அமைதிக்காக மட்டுமல்ல, அது எல்லோருக்கும் மன அமைதியை கொடுக்கும். மனதை காயப்படுத்துகிறவர் சகோதரர்களாக இருந்தாலும் அவரிடமிருந்து தூர விலகிவிடு. சுட்டரை கண்டால் தூர விலகிவிட வேண்டும் என கீதை இதனையே சொல்லுகிறது. அநீதி நடப்பதை கண்டால் கண்டும் காணாமல் இருந்து விடாதே என கீதை கூறுகிறது. அதனை எடுத்து கூற வேண்டும். உன்னால் முடிந்த அளவுக்கு தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனால் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய தீங்கினை தடுத்து விடலாம். ஒருவர் மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறார் என்றால் மன்னிக்காதே. மன்னிப்பு என்பது கடவுளின் ஆயுதமாக இருக்கலாம். இதற்கு மருந்து தண்டிப்பன்றி வேறு எதுவும் இல்லை என கீதை சொல்லுகிறது. பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, துணைவராக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, ஏனையவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் உமக்கு சகோதரர்கள் என்பதை மறந்து விடாதே. நீதி எல்லோருக்கும் சமமானது. சிலருக்கு விசேட சலுகை காட்டாதே என கீதை உபதேசிக்கிறது. நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை பெற நீங்கள் தகுதியுடையவரா என பாருங்கள். உம்மிடம் இல்லாமல் இருக்கின்ற போது அதற்காக கவலைப்படுவது அறமாகாது. இதுவரையும் உழைத்து சேமித்தவன் அவன் அடைய விரும்புவதை பெறும்போது அவ்வாறு இல்லாத உனக்கு அந்த ஆசை தகுதிக்கு மீறியதாகும். ஒருவர் முயன்று பெற்ற பலனை எல்லோருக்கும் சமமாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்பது அதை கடவுளும் செய்ய மாட்டார். உமக்கு விருப்பமானதை பெற அதற்கான தகுதியை அதிகரித்துக் கொள்ள வேண்டும், அதிகரித்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதுக்கு விட்டுவிடாதே. மனிதரால் முடியாதது எதுவும் இல்லை என கீதை உபதேசமாகும். நீங்கள் ஒருவரை சரியாக புரிந்து கொண்டேன் என்று இருமாப்பு கொள்ளாதீர்கள். நீர் நல்லவர் என்று நினைத்தவர் உனக்கு தீங்கு செய்யலாம். நீர் தீயவர் என்று நினைத்தவர் உமக்கு பெருமதி மதிக்க முடியாத நன்மைகளையும் செய்யலாம். எந்த தீர்மானத்தையும் அவசரமாக எடுக்காதே என கீதை கூறுகிறது. உங்கள் இலக்கு முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட வேண்டும். சுகமும் இன்பமும் மன அமைதியும் உன் இலக்கானால் நல்லறமே உன் இலக்காக இருக்க வேண்டும். நல்லதை நினைக்க வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். தினை விதைத்தால் தினைதான் அறுக்கலாம், வினை விதைத்தால் வினைதான் அறுவடை செய்யலாம். இதனை எவரும் சொல்லித் தெரிய வேண்டும் என்பதில்லை. இதனையே புரிந்து கொள்ள முடியாமல் உமக்கு இருக்குமானால் நீர் எவ்வாறு கடவுளை நம்புவீர்? நல்லதை செய்ய எண்ணுகிறவருக்கு, செய்து கொண்டு இருக்கிறவருக்கு விரைவாக ஞானக்கண் திறக்கும். அவர் தான் பெறும் அனுபவ அறிவை கொண்டு ஞானக்கண்களை தானாகவே திறந்து கொள்வார். புரியாமல் இருப்பதே பிரச்சனை. புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் என்றார் முத்தையா முனிவர்.